கல்லு அது ஒழுக்கமான திருவாளிய கல்லு. 10 வண்டி சுத்திருக்கும், 10 வண்டி சுத்திருக்கும். ஐயா பளிங்கி போல இருக்கும் கல்லு. அப்பொன் திருவாளிய கல்லாதிலை எங்க தெய்வமான மாட சுவாமி பேசும் தெய்வமாக இருக்கத்தான் வேணும் என்று அனுப்பி வைத்தார் ஈஸ்வரனும். ஐயா துள்ளொட்டி மாட சுவாமி வாராரே பூலோகம். ஐயா கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலகளித்தோ இருட்டு நாடு உறக்கினரா. ஐயா இருளோங்கிய வனமும் விட்டு ஐயா ஒத்த காலஞ்சீமை விட்டு அண்ணா பேச்சு மூச்சும் அறியாத ஐயா பேய்கள் வாழும் பாறை விட்டு ஐயா பாம்பிருந்து படம் உணர்த்தும் பளிங்கி வார அண்ணா பளிங்கி வர்ண. பளிங்கி வர்ண பாறை விட்டு வாராரே மாட சுவாமி. ஐயா வானதோரு எங்க துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளொட்டி மாட சுவாமி. எங்கே எங்கே வாராரானா பூலோக சீமையில காஞ்சிவனம் பூஞ்சோலையில் வந்தாரே மாட சுவாமி. ஹலோ காஞ்சிவனம் பூஞ்சோலையில் எங்க மாட சுவாமி வரும்போது உருண்ட திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு. 10 வண்டி சுத்திருக்கும் பளிங்கி போல இருக்கும் கல்லு. திருவாளிய கல்லாதிலை திருவாளிய கல்லாதிலை தெய்வம் அது இருக்காரே. அண்ணா திருவாளிய கல்லதிலை எங்க தெய்வமான மாட சுவாமி. யார் வருவா எவர் வருவா என்று வழிபார்த்து இருக்கா மாட சுவாமி இருக்கும்போது காஞ்சிவனம் என்னும் பூஞ்சொலையிலே இங்க இறைவனாகப்பட்ட பகவான் சொன்ன மாதிரி உருண்ட திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு 10 வண்டி சுத்திருக்கும் பளிங்கி போல இருக்கும் கல்லு. மாடசுவாமி தமிழ் மக்களிடத்திலே
தமிழ் இன சமுதாய பெருமக்களிடத்திலே பேசுந்தையுமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பி வைத்தார். ஆமையா ஆட்டுமென்று சம்மதித்து மன்னவனாகப்பட்ட சரி மாடசுவாமி ஆமா திருவாளியக்கல்லிலே வந்து மாடசுவாமி யார் வருவா எவர் வருவா எவர் வருவார் தமிழ் சமுதாய மக்களிடத்திலே பேசுந்தையுமாக இருக்கின்றான். போற வார மக்கள்கிட்ட ஆமையா திருவாளியக்கல்ல இருந்து சரி தெய்வமான மாடசுவாமி ஏ மக்களே ஏ மக்களே நான் யார் தெரியுமா? யார் யாரப்பா இந்த காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே சரி திருவாளியக்கல்லிலே இருந்து கொண்டு போற வார மக்களிடத்திலே மாடசுவாமி அப்பா என்னய்யா நான் துள்ளி துள்ளி விழுந்த காரணத்தால் எனக்கு துள்ளுகுட்டி மாடசுவாமி என்று பெயர் உண்டு. உண்டு உண்டு உங்கள் தமிழ் இன சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக என்னை இறைவன் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார் கன்னித்தமிழ் நாட்டுக்கு என்னை அனுப்பி வைத்தார் கடவுளாகிய பகவான் சரி என்று போற வார மக்களிடத்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கின்றார் இன்னொன்னு என்னய்யா இந்த மாடசுவாமியுடைய பொற்பாதம் பெற்றவுடனே சரி மாடசுவாமியுடைய பொற்பாதம் பெற்றவுடனே காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலை ரொம்ப சிறப்பாக இருந்ததாம். செல்வ செழிப்பாக இருந்ததாம். அதாவது மாதம் 3 மழை பொழிந்து சரி வருடம் 30 நெல் விளைந்து நெல் விளைந்து கட்டு கலங்கானும் கதிர்விளக்கு நெல் விளைந்து நெல் விளைந்து அவ்வளவு சிறப்பான முறையிலே இருந்ததாம் ஆமா நமது காஞ்சிவனம் எனும் பூஞ்சோலை. பூஞ்சோலை தேலாரும் பாலாரும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. சரி அப்படி இருக்கும்போது என்னய்யா கதை என்ன நடக்கு? என்ன நடக்கு ஐயா மக்க அம்மா நகர்த நீலை மக்க மாநகர்த நீல அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார் அங்க இஸ்லாமிய வம்மூசத்தில் மயிலாலப்ப என்பவர்தான் மக்க மாநகர்த நீலை வாழ்ந்துவாரா மயிலாலப்ப மயிலாலப்பை என்பவன்தான் வாழ்ந்து வரும் காலத்தில வெள்ள குதிரையில வாராணி மயிலாலப்ப பத்தி வளம் பொறுத்தனுமே நாம பாத்தியாவ ஓதனுமே நபிகள் கண்ட இடங்களெல்லாம் நாயகத்தை சேர்வ செய்ய வாராணி மயிலாலப்பை வெள்ள நல்ல குதிரையில ஆண்டவனுடைய வாசல்லே வாசல்ல 64 தெரு இருக்கு இருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு. ஆமையா 64 தெருவிலேயும் லெப்பைமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்றார்கள். அப்போ லெப்பைமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னய்யா வாவாளப்பை சரி மயிலாலப்பை ஆமா மொட்டலப்பை சரி இந்த அண்ணன் தம்பி 3 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆமா அதில் மயிலாலப்ப இருக்காரே என்னய்யா அவருக்கு அல்லாஹ் கண்ட இடங்களெல்லாம் பத்தி புலம் பொருத்தனும் பாத்தியா ஓதனும் பாத்தியா ஓதனும் நபிகள் கண்ட இடத்தமெல்லாம் நபி நாயகத்தை சேர்வு செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த அல்லாவை தொழுவதற்காக சரி பத்திபலம் பொருத்தி பாத்தியா ஓதுவதற்காக ஆமையா வெள்ள குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார் மயிலாலப்பை. ஆமா அப்போ மயிலாலப்ப வெள்ள குதிரையில வரும்போது வருகின்ற போது ஒவ்வொரு இடமாக வரும்போது காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே உருண்ட திரண்ட கல்லு சரி உழுக்கமான திருவாளியக்கல்லு கல்லு 10 வண்டி சுத்திருக்கும் பளிங்கி போல் இருக்கும் கல்லு சரி திருவாளியக்கல்லை கண்டார் அந்த மயிலாலப்ப. என்னடா 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 இந்த கல்லு ஒரு இத்தனை நாளை இந்த இடத்துல நம்ம பார்க்கல, இதுவரைக்கும் பார்க்கலையே, திடீர்னு இந்த கல்லு எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? ஆமா அப்போ பார்த்தார், ஆஹா என்ன இது உருண்ட திரண்ட கல்லு கல்லு உழுக்கமான திருவாளியக்கல்லு சரி 10 வண்டி சுத்திருக்கும் பளிங்கி போல் இருக்கும் கல்லு. ஆமையா இந்த திருவாளியக்கல்லை கண்ட உடனே என்ன மயிலாலப்ப மறைமுகமாக இருந்து பார்க்கண்டான். ஆமா எப்படி பார்க்கான் எப்படி பார்க்கான்?
மறைமுகமாக இருந்து பார்க்கும்போது சரி தெய்வமாகப்பட்ட அந்த தொல்லுகுட்டி மாடசுவாமி மாடசுவாமி கைலாசத்திலே பிறந்து கன்னித்தமிழ் நாட்டுக்கு அவதாரம் செய்த அந்த தெய்வமாகப்பட்ட தொல்லுகுட்டி மாடசுவாமி மாடசுவாமி தமிழ் சமுதாய மக்களிடத்திலே பேசிக்கொண்டு இருப்பதை அறிந்தான் மயிலாளப்ப. ஓஹோ சரி தெரிஞ்சு போச்சு. என்னடா என்னடா திருவாலியக்கல்லு எந்த காலம் வாய் திறந்து பேசிச்சு? கல்லு என்னைக்கியா வாய் திறந்து பேசும்? போற வார மக்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் இந்த கல்லுட்ட பேசுதாங்களே, பேசுறாங்களே, எந்த காலம் கல்லு வாய் திறந்து பேசிச்சு பேச்சு அப்படின்னு திருவாலியக்கல்லை கண்டார் அந்த மயிலாளப்ப. சரி அப்போ விறுவிறுன்னு போனான். போய் உறைவால இடுப்புல சொருவி இருக்கான். உறைவாலோடு எங்க மாடசுவாமியுடைய திருவாலியக்கல்லுக்கு முன்னால போய் நின்னா மயிலாளப்ப. சரி மாடசுவாமி மூச்சு காட்டல, ஒண்ணுமே பேசல. இவன் இஸ்லாமின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியும்ல. மாடசுவாமி திருவாலியக்கல்லுல ரொம்ப மௌனமா இருந்தார் இருக்காரு. இப்போ முறுக்கு மீசையோட சரி முண்ட கண்ணோட முறுக்கு மீசையும் முண்ட கண்ணோட போய் நின்றான் மயிலாளப்ப திருவாலியக்கல்லுக்கு முன்னாலே. சரி தெய்வமான தொல்லுகுட்டி மாடசுவாமி மௌனமாக இருப்பதை கண்டு மயிலாளப்பைக்கு கோபம் வருது. ஓ ஏன் கோபம் வருது? ஏ திருவாலியக்கல்லே, ஆமா போற வார மக்களிடத்தெல்லாம் பேசுதியே, எல்லார்ட்டையும் பேசுறிய, என்ன கண்டா உனக்கு எப்படி தெரியுது? என்ன மாற்றானா நினைக்கிய? தமிழ் இன சமுதாய மக்களிடத்திலே பேசக்கூடிய கல்லு ஏன் நம்ம கிட்ட பேசல? பேச மாட்டாங்க, என்ன காரணம் தெரியணும்ல அப்படின்னு சரி மயிலாளப்பைக்கு கோவம் வந்துட்டு வந்துரும்ல. திருவாலியக்கல்லே, மீண்டும் ஓண்ட ஒரு முறை சுதம் கேளு. போற வார மக்களிடத்திலே தமிழ் இன சமுதாய மக்களிடத்திலே பேசக்கூடிய கல்லு என்கிட்ட ஏன் பேசல? ஏன் பேசவில்லை அப்படின்னு சரி கண்கள் எல்லாம் பொறி பறக்க கடுங்கோபம் கொண்டார். சரி அப்பமும் மாடசுவாமி அவங்கிட்ட வாய் திறக்கல. பேசவில்லை. இவங்கிட்ட நம்ம பேசக்கூடாது. அப்போ மௌனமாக இருப்பதை கண்ட மயிலாளப்பைக்கு கோபம் வந்துட்டு உறைவால உருவனா, ஏ திருவாலியக்கல்லே, நானும் எவ்வளவு நேரமா என்கிட்ட பேசணும் மன்றாடுதேன். நான் இருக்கது தெரியாம நான் நிக்கிறது தெரியாம நீ மௌனமா இருக்கியா அப்படின்னு மாடசுவாமி இருக்கக்கூடிய திருவாலியக்கல்லுன்னு நினைக்கல. மயிலாளப்ப அண்ணா உறைவாளை உருவுகிறான் ஓங்கி நல்ல வெட்டுகிறான் திருவாலிய கல்லைத்தானே உறைவாளால் வெட்டுகிறான். ஓங்கித்தான் வெட்டும் போது உதுரமா சாயுதையா, உதுரமாக சாயும் போது பயந்து போன மயிலாளப்பை திருவாலிய கல்லைத்தானே ஓங்கித்தான் வெட்டும் போது உதுரமாக சாயுதையா, உதுரமாக சாயும் போது என்ன நடக்குமானா? திருவாலியக்கல்ல ஓங்கி வெட்டும் போது சரி உதரமாக சாய்ந்தது. உதரமாக சாய்ந்த உடனே பயந்து போனான் மயிலாளப்ப. என்னடா ஓங்கி வெட்டும் போது உதரமா சாயுதே, என்னவா இருக்கும்? அப்போ பயந்து போய் விறுவிறுன்னு மக்கம்பள்ளி வாசலுக்கு வந்துட்டான். மக்க நகரத்துக்கு வரும்போது தெய்வமாகப்பட்ட இங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தார்.
தமிழின சமுதாய பெருமக்களிடத்திலே பேசக்கூடிய தெய்வம் நம்ம கிட்ட பேசலைன்னு சொல்லி சொல்லி உறவால கொண்டு வெட்டிட்டு இவன் பாட்டு போயிட்டானே, சிவனேன்னு போயிட்டானே, இவனு சும்மா விடப்படுமா? விடக்கூடாது இல்லையா? இவனு சும்மா விடப்படுமா? கூடாது. இவனை எப்படியாவது நாம மக்கமா நகரத்துல போய் மயிலால போய் பிடிக்கணும். பிடிக்கணும். மயிலால போய் சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. அப்படி என்று என்று இவ்விதமாக இருக்கும் பொழுது ஆமையா கிளை கொண்டு நீதி செய்யும் கிளப்பாவூரிலே சரி ஆதியிலே மகாதே மாடசுவாமி பார்த்தார். என்னய்யா? திருவாலியக்கல்ல இருந்த தெய்வம் சரி மயிலாளப்பக்கு பின்னால தெய்வம் வருது. வருகின்றது. அப்போ மக்கமா நகர்த நீல நகர்த மக்கமா நகர்த நீல நகரிலே நாம அட்டகாசம் செய்யணுமே என்று போற வர வார வேற வார ஐயா வார வேற பொடதி அடி அடிக்காரே அடித்தாரே ஐயா பொடதி அடி அடிக்காரே அடித்தாரே ஐயா உடலிலே அடித்தாரே அடித்தாரே அப்போ நேரந்தப்பி வார வேற வாழவரே எங்க தெய்வமான மாட சுவாமி மாடசுவாமி ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் அங்கவர்தான் எங்க தூய தெய்வமாட சுவாமி மாடசுவாமி ஐயா நேரந்தப்பி வாரவர் நெஞ்சியடி அடித்தார் எட்டோட எட்டுனா எட்டோட எட்டுனா அங்க இடைஞ்சல் தாங்க முடியலையே அப்பா எட்டோட எட்டு நாளா இடைஞ்சல் தாங்க முடியலையே மண்டையடி கிருகிருப்பு மயக்கம் அது வருவதையா இஸ்லாமிய வளவுக்குள்ள துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி ஆனப்பந்தம் கொளுத்துறதும் ஆனப்பந்தம் கொளுத்துறதும் அவாதாளி போடுறதும் ஐயா ஒத்த பந்தம் கொளுத்துறதும் ஊழச்சத்தம் போடுறதோ மக்கமா நகர்த நிலை அட்டகாசம் பொருட்களையே ஆதாளி தாங்கலையே எட்டோட எட்டு நாளா இடைஞ்சல் தாங்க முடியலையே எட்டோட எட்டு நாளாக இடைஞ்சல் தாங்க முடியல. சரி ஆட்டெலும்பும் ஆட்டெலும்பும் அள்ளி அள்ளி எறிந்தார் தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி மாடசுவாமி செங்கமட்ட மாட்டெலும்ப திரட்டி எறிந்தார் தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி மாடசுவாமி. இவ்வளவு அட்டகாசம் நடக்கும் போது லெப்பைமார்களுக்கெல்லாம் பயந்து போனாங்க. ஆமா என்னடா பதறிட்டான். இவ்வளவு இடைஞ்சல் நடக்கு, சரி அல்லாவுடைய வாசல பத்தி பலம் பொருத்தி பாத்தியா ஓதனும் பச்சை கொடி கம்பத்தை எடுத்து வராங்க. பச்சை கொடி கம்பத்தையே தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி 3 துண்டாக முறித்தார். அப்போ அல்லாவுக்கு சந்தன கொடை வந்து கொண்டிருக்கிறது. மாயா இப்படியாக மாய மன்னனாகப்பட்ட மாடசுவாமி இடைஞ்சல் செய்யும் போது அப்போ மக்கத்து நகரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய லெப்பைமார்கள் பார்த்தாங்க.
என்னப்பா என்ன ஒரு நாள் இப்படி இடைஞ்சது கிடையாதே, கிடையாது. இது பேயா இருக்குமா, சரி இல்ல பிசாசாக இருக்குமா, இருக்குமா? இல்ல பொல்லாத தெய்வங்களாக இருக்குமா? இருக்குமா? இப்பமே மை போட்டு பார்க்கணும், மாந்திரத்தால் அறியணும். அறிய வேண்டும். மை போட்டு பார்க்கணுமானா என்னய்யா? அந்த கூட்டத்திலே மாந்திரம் படித்தவன் மயிலாளப்ப. மயிலாளப்ப. ஆமா, அவன் ரொம்ப விவரமான ஆளு. ஆமா, சரி, அவன் மாந்திரம் படித்தவன் மயிலாளப்ப. மயிலாளப்பை அவனுக்கு மையம் உண்டு, செமிழும் உண்டு, செமிழும் உண்டு, ஐயா செமிழும் உண்டு, மயக்க வெத்த பாடம் உண்டு, வாட உண்டு, ஐயா செமிழும் உண்டு. அப்போ அஞ்சேனா மையெடுப்பான் அந்த மாந்திரவாதி மயிலாளப்ப. அவன் அடுக்கும் மை சிமிழ் எடுப்பான், அண்ணா கூடு விட்டு கூடு வாய்வான். அவன் குரளி வித்த பாடம் உண்டு, பட்ட மரம் தலைய வைப்பான், அண்ணா பட்ட மரம் தலைய வைப்பான். பாவி பால் மரத்தை படவும் வைப்பான். என்ன வானத்தையே விழ்வளைப்பான், மணலத்தான் கைதெறிப்பான். மாந்திரவாதி மயிலாளப்பை யாரு என்று அறியணுமே, மச்சிக்கு எணி வைத்தான், மாரண மையெடுத்தான், குச்சிலுக்கு சாவி போட்டான், குச்சிலுக்கு சாவி போட்டான். பாவி குட்டி மாந்திர ஏடெடுத்தான். அப்பம் வெத்திலையில் மை தடவி அவன் விளக்கு முகம் பார்க்கான். அப்போ துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி. வெத்தியில மையதில வெத்தியில மையதிலை எங்க மாட சுவாமி ஆடுகிறான். அப்படியாக பார்த்தான் அந்த மயிலாளப்ப. ஆமா, வெத்திலையிலே மைத்தடவி விளக்குமுகம் பார்க்கின்றான். பார்க்கின்றான். வெத்தலை மயிலை எங்க தெய்வமாகப்பட்ட துள்ளுகுட்டி மாடசுவாமி அதில் ஆடுதார். ஆடுகின்றார். திருவாலியக்கல்ல காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையில பார்த்தானே அந்த மயிலாளப்ப. சரி, அந்த கல்லு முதல்ல அவன் கண்ணுக்கு தெரியுது. கல்லு முதல்ல தெரியுது. அந்த கல்லுல இருந்து தமிழ் சமுதாய மக்களிடத்திலே பேசிக்கொண்டிருந்த மாடசுவாமி அதில் பார்க்கான். பார்க்கின்றார். அப்போ உடனே என்ன? திருவாலியக்கல்ல இருந்த தெய்வம் முறுக்கும் மீசையும் முண்ட கண்ணோட முண்ட கண்ணோடு மாட்டு முகம் மனித உடலோட அவனை திரு 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 திருன்னு முழிக்கார். முழிக்கின்றார். ஆஹா, என்ன? இந்த தெய்வமான மாடசுவாமியை கண்டான். கண்டார். இந்த தெய்வம் இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய விதிக்கு வரப்படுமா? வரக்கூடாதல்லவா? இந்த தெய்வத்தை உடனே பிடிச்சு அடைக்கணும், கண்டிப்பா அடைச்சு பார்க்கணும், அடைச்சு பார்க்கணும் அப்படின்னா சரி. அப்ப அவன் சிறுசோலவை எடுத்து அச்சரத்தை வரைய போறான். சிறுசோலவை புடுங்கி அவனை ஒற்ற அரை அடிச்சான். செவட்டோட விட்டாரு ஒரு அரை. அப்பா ஏ மயிலாளப்ப, நாம் பாட்டு இறைவன் சொன்ன வாக்குப்படி தமிழின சமுதாய பெருமக்களை
காக்கும் தெய்வமாக நான் போற வார மக்களிடத்துல பேசிக்கொண்டு இருந்தனே. சரி. என்ன திருவாளிய கல்லு நினைச்சி ஆமா. என் முன்னால வந்து என்கிட்ட பேசு நீ உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? எப்படி பேச முடியும்? உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? அதானே. உறவால கொண்டு மாடசுவாமி நம்மகிட்ட பேசலன்னு உறவால கொண்டு என்னை ஓங்கி ஒரே விட்டா வெட்டிட்டியே. வெட்டினியே. நான் ஒன்னு சும்மா விட்டுரும் பாத்தியா? இல்லை இல்லவா? மாடசுவாமி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஏ மயிலாளப்ப, நான் ஒன்னு சும்மா விட்டுரும் பாத்தியா? இல்லை இல்லவா? அதனாலே சரி. உடனடியாக பார்த்தார் அந்த மயிலாளப்ப. ஆமையா. ஏ அப்பா, என்ன? நான் யார் தெரியுமா? யாரப்பா? ஆதியிலேயே வந்த தெய்வம். சரி. துள்ளி துள்ளி விழுந்த காரணத்தால் எனக்கு துள்ளுகுட்டி மாடசுவாமி என்று பெயர் உண்டு. பூலோகத்திலே தமிழின சமுதாய பெருமக்களை வாழ வைக்க வேண்டும் என்று இறைவன் என்ன கைலாசத்திலே பிறந்து தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமியை கன்னித்தமிழ் நாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கார். அதனால ஏ அப்பா மயிலாளப்ப, நான் யாருன்னு தெரியாம பேசாத, தெரிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசப்பா. எனக்கு நீ மக்கம்பள்ளி வாசல் நிலையம் போட்டு கொடுக்கணும்னா. கொடுப்பியா அப்பா? அப்ப பார்த்தார் மக்கம்பள்ளி வாசல்ல தெய்வமாகப்பட்ட துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு ஆடுகோழி கந்திரியாக்கி கொடுக்கணும் அப்படின்னா. அப்ப மாடசுவாமி கேட்டான், மாடசுவாமி மக்கம்பள்ளி வாசல்ல இருக்கணுமானா எங்களை நீர் வாழ வைக்கும் தெய்வமாக எங்களுடைய இடத்திலே இங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட இடைஞ்சல் பண்ணக்கூடாது, வாழ வைக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும்னா அப்படியே உன்னை காப்பாத்தித்தார, நீ கவலைப்படாதே அப்படின்னு உடனடியாக மாடசுவாமி தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு அந்த பாசமுள்ள மயிலாளப்ப இஸ்லாமிய வளவுக்குள்ளே மக்கம்பள்ளி வாசல் நிலையம் போட்டு மாடசுவாமியை வணங்கி கொண்டிருக்கிறான். அப்போ மாடசுவாமியை வணங்கி கொண்டிருக்கும் போது அந்த மயிலாளப்ப மாடசுவாமிக்கு கோமரம் ஆடுவான் தம்பிமார்கள் வரம் கேட்டாங்க. நீதி நிறைந்த தெய்வமாக மாடசுவாமி மீண்டும் வந்து திருவாளிய கல்லிலே வந்து பேசும் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக இருக்கும் போது கிள்ளை கொண்டு நீதி செய்யும் கிளப்பாவூரிலே திருவாளிய கல்லில் வந்து மீண்டும் மாடசுவாமி இருக்கின்றார். அப்போ நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, அண்ணா கோடமலை பொழியும் நாடு, அண்ணா குளுந்த தண்டல் வீசும் நாடு, மானிருந்து விளையாடும், மானிருந்து விளையாடும் நமது மானூறு தன்னதிலை மானூறு தன்னதிலை அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார், அங்க சிவல ராசாவும் ஐயா ஒய்யா கொண்டா மந்திரியும் அங்க சிறப்புடனே வாழ்ந்துவாரா. சிவல ராசாவும் ஒய்யா கொண்டா மந்திரியோ அண்ணா ஒய்யா கொண்ட மந்திரியோ அங்க சிறப்புடனே வாழ்ந்துவார். வாழ்ந்து வருங்காலத்திலே மானூறு தன்னதில சிவலராச காலத்தில அம்பலவான சுவாமிக்குத்தான் அம்பலத்தை கெட்டணுமே, அம்பலவான சுவாமிக்குத்தான் அம்பலத்தை கெட்ட போறா.
சாமிக்குத்தான் அம்பலத்தை கெட்டணுமே சிவளராசா காலத்துல ஒய்யா கொண்டா மந்திரியும் அம்பலங்கட்ட வேணுமென்று காஞ்சிவனம் பூஞ்சோலையில் கைபிடி செங்கல் கொண்டு வரணுமென்று அதாவது என்னய்யா அந்த மானிருந்து விளையாடும் சரி மயில்களெல்லாம் தோகையாட்டும் மானூரிலே சரி சீவளராஜாவுடைய காலம். ஆமா சீவளராஜாவும் ஒய்யா கொண்டா மந்திரியும் மந்திரியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரி அம்பலவான சுவாமி மானூர்ல வந்து அடக்கமானார். ஆமையா எப்படி அடக்கமானாருன்னு கேட்கணும். எப்படி காசியில இருந்து இருந்து கன்னியாகுமரி வரையிலையும் அந்த காலத்துல பெரிய பெரிய தவசிகள் எல்லாம் கால்நடையா நடப்பாங்க. ஆமா நடப்பாங்க. அப்போ காசியில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் கால்நடையா நடக்கணும்னா என்னய்யா அம்பலவான சுவாமி இருக்காரே ஆமா ஒவ்வொரு ஸ்தலமாக வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கின்றார். காசிக்கு வந்தார். சரி காசி விஸ்வநாதரையும் அம்மா விசாலாட்சி அம்மாவை சேர்வை செய்து சீர்காழி சிதம்பரம் ஆமையா தென்மேற்கு அண்ணாமலை அண்ணாமலநாதரையும் உண்ணாமலை அம்மாவை வணங்கி அங்கிருந்து நேரா மதுரைக்கு வருகின்றார். மதுரையில வந்து மதுரவாள் சொக்கரையும் மீனாட்சி அம்மனை வணங்கி அம்பலவான சுவாமி வரும்போது அவருக்கு அம்பலவான தேசிகர் என்று ஒரு பெயரும் உண்டு. ஆமா அம்பலவான சுவாமின்னு சொல்லலாம், அம்பலவான தேசிகர்னு சொல்லலாம். அப்போ அம்பலவான சுவாமி அப்போ மதுரையை கடந்து தென்மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில். சங்கரங்கோயில வந்து சங்கரனாருக்கும் ஆவட கோமதி அம்மாளுக்கும் காட்சி கொடுத்து அங்கிருந்து திருநெல்வேலி போகணும்னு ஆசைப்பட்டார். அப்ப சங்கரங்கோயில் இருந்து அவர் வரும்போது சங்கரங்கோயில், சண்முகநல்லூர், வன்னிக்கலந்த தேவர்குளம், அழகிய வாண்டியபுரம், மானூரு, ரஸ்தா, ராமையம்பட்டி கடந்து திருநெல்வேலி நெல்லை டவுனுக்கு வந்தார் அம்பலவான சுவாமி. அப்பா அங்க வந்துட்டாரா? அப்போ நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மாளுக்கும் காட்சி கொடுக்கணும். சரி. அப்போ திருநெல்வேலி ஊரில் நெல்லையப்பருடைய வாசலுக்கு கோயிலுக்குள்ள வந்து வாசல்ல நின்று கொண்டு அம்மையப்பர் அந்த அம்பலவான சுவாமி நெல்லையப்பா காந்திமதி, காந்திமதி நெல்லையப்பா, நெல்லையப்பா காந்திமதி. ஆமா நெல்லையப்பா காந்திமதி, நெல்லையப்பா காந்திமதி அப்படின்னா அப்போ ஒரு வயசுல பெரிய மனுஷன் அம்பலவான சுவாமி வந்து வாசல்ல ஒரு மணி நேரமாவது நின்று நெல்லையப்பா காந்திமதி, நெல்லையப்பா காந்திமதி, காந்திமதி நெல்லையப்பான்னா கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கல. எங்க போயிருக்காங்க, அங்க இருக்காளா இல்லையா? நெல்லையப்பரும் காந்திமதியும் மேனாவென்னும் பல்லக்கில குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு போயிருக்காங்க. எங்க குறுக்குத்துறை ஆத்துக்கு மேனாவென்னும் பல்லக்கில. அந்த மேனாவென்னும் பல்லக்கில அவங்க குறுக்குத்துறைக்கு வந்து ஸ்தானம் பண்ண வந்தாங்கல்ல, குறுக்குத்துறைக்கு அவங்க ஸ்தானம் பண்ண வரும்போது இவருக்கு கவலை. என்ன கவலையோ? நம்ம இவ்வளவு நேரமும் நெல்லையப்பா காந்திமதி, நெல்லையப்பா காந்திமதியும் கூப்பிட்டோமே, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு இவர் என்னன்னு கேட்கலையே. ஏ நெல்லையப்பா, உனக்கு 1000 கோட்டை வகப்பாட்டுக்கும் ஆளாக்கு கம்மியா இருக்குன்னு அகம்பாதத்துல தானே நீர் என்னன்னு கேட்கல. அம்பலவான சுவாமி எப்படி நினைக்கார் பாருங்க. திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயிலுக்கு 1000 கோட்டை வகப்பாட்டுக்கும் ஆளாக்கு குறையா இருக்குன்னு சொல்லி நான் கூப்பிட்ட குரலுக்கு நீர் என்னன்னு கேளாம இருந்ததால, ஏ நெல்லையப்பா, நீ இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கடவுது போ.
அப்பா சாபமெல்லாம் கொடுக்காரு. என்ன கொடுத்தா? சாபம். நீ இருக்கும் இடத்துல ஆ, நெல்லையப்பா எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கிடவது போ அப்படின்னு சொல்லிட்டு வடக்க திரும்புதார். வடக்கு திரும்பி விட்டார். வடமுகமா திரும்பும்போது சரி. குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு போன நெல்லையப்பரும் காந்திமதியும் வந்து இறங்குதாங்க. வந்து இறங்குதாங்க. என்னடா என்னடா என்னடா? அப்ப நெல்லையப்பரும் காந்திமதியும் வந்து இறங்கும் போது சரி. கவலை உண்டாயிடுது. ஆமா. ஆஹா, என்ன? அம்பலவான சாமி வந்திருக்காரு, சரி. அம்பலவான சுவாமி நம்மளை கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. நம்ம என்னன்னு கேட்கலன்னு சொல்லி கோவத்துல போறாரு. கோவத்துல போகின்றார். காந்திமதி அம்மா நெல்லையப்பட்டு சொல்லி அவரை கூப்பிடுங்க. ஆமா. அம்பலவானரே, என்னய்யா? ஐயா அம்பலவானரே ஆமா. அப்படின்னா சரி. அம்பலவானரேன்னு கூப்பிட்டு என்னையா அவர் திரும்பி பார்க்கணும்ல. ஆமா. திரும்பி பார்த்தார். என்ன? நெல்லையப்பரும் காந்திமதியும் மேனாவிலும் பல்லக்க விட்டு கீழே இறங்குதாங்க. கீழே இறங்குதாங்க. ஐயையோ, என்ன? இவங்க ரெண்டு பேரும் குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்து பேருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அது தெரியாம நாம இவரை கோவத்துல சாபத்தை கொடுத்துட்டோமே. நெல்லையப்பா நீ கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேளாம இருந்ததால சரி. நீ இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கூடன்னு சாபம் கொடுத்துட்டோமே. ஆமா. நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமா. நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? ஏது செய்ய போறோம்? சரி. அப்படின்னு திரும்பி நெல்லையப்பரே நெல்லையப்பரே கோவப்படாதீங்கன்னா. ஆமா. அப்போ பார்த்தாரா அம்பலவான சுவாமி. சரி. அம்பலவாணி சொன்னார், அப்பா என்ன? நான் வந்து உங்களை எப்போது மாதிரி காட்சி கொடுக்கணும் தான் கூப்பிட்டேன். சரி. நீங்க ரெண்டு பேரும் போனது எனக்கு தெரியாது. தெரியாது. உங்களுக்கு வர சாபம் கொடுத்துட்டேன். ஆமா. இருந்தாலும் நான் வடக்க திரும்பினது தான். சரி. நான் போய் மானூர்ல போய் அடக்கமாக போறேன். சரி. எங்க போய்? மானூர்ல போய் நான் அடக்கமாக போறேன். சரி. அதனால் நான் சொல்லுவதை கேளுங்க. என்னய்யா? உங்களுக்கு சாப விமோச்சனம் தாரேன். ஆமா. எள்ளும் குறுக்கும் எருக்களையும் வெளியே வர, வெளியே வர, நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போகணும். சாபத்துக்கு விமோசனம். ஆமா, அதாவது எள்ளும் குறுக்கும் எருக்களையும் வெளியே வர, சரி. நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போக. உள்ளே போக. நெல்லையப்பா, என்னப்பா? நீ என்ன காட்சி பார்க்கணுமானா சரி. மானூர்ல வந்து நான் அடக்கமாக போறேன். சரி. அங்க வந்து என் காட்சியை நீ கண்டுக்கோ. அங்க வந்து பாத்துக்கோப்பா. ஆமையா. அப்படின்னு அந்த அம்பலவான சுவாமியும் தான், சுவாமியும் தான், அம்பலவான சுவாமியும் தான், சுவாமியும் தான். ஐயா மானூர் தன்னதில, ஐயா மானூர் தன்னதில அடக்கமாக போறாரே. சிவலராச காலத்தில அடக்கமாகி இருக்காரே. அம்பலவன சாமிக்குத்தான் சிவல ராஜாவும் அம்பலத்தை கட்டணுமே. அம்பலந்தான் கெட்டுவதற்கு என்ன செய்ய போறான்? காஞ்சிவனம் பூஞ்சோலையில், காஞ்சிவனம் பூஞ்சோலையில் கைவிடி செங்கல் எடுக்கணுமே. அப்போ மானூர்ல அம்பலவன சுவாமி வந்து அடக்கமாக இருந்தார். அப்போ சீவலராஜா பார்த்தா நம்ம அம்பலவான சாமிக்கு அம்பலம் கட்டணும். சரி. ஒய்யா கொண்டா மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணு. ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ காஞ்சிவனம் பண்ணும் பூஞ்சோலையிலிருந்து கைவிடி செங்கல் கொண்டு வராங்க. ஆமா, கைப்பிடி செங்கல் கொண்டு வராங்க. கைமாத்து செங்கல்னா என்னது? செங்கல் செய்வாங்க.
சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குமோ ஆமாம் கைமாத்துங்கன்னா எப்படி நாங்கள் கைமாத்து கை மாத்தன இப்ப மிஷின் செங்கல் அறுக்குது ஆ. அப்ப கைனால செங்கல் அறுப்பாங்க இல்லையா அவன் கைனால இருக்கிறது இருக்கட்டும். ஆ, கைமாத்து செங்கல்னா என்ன காஞ்சிவனத்துல இருந்து மானூர் வரைக்கும் ஆளு ஒரு மிஞ்சி போனா இப்படி இவ்வளவு தூரத்துல நிப்பாங்க. ஆமா நிப்பாங்க ஒரு 3 அடி தூரத்துல நிக்கன்னு வச்சுக்கோங்க. சரி அங்கிருந்து ஒரு ஆளு செங்கல் எங்க தூக்கி போடுவார். ஒங்க தூக்கி போடுவாங்க இவர் அவர்கிட்ட தூக்கி போடுவார். ஓ போடுவாங்க அவள் இவாள்கிட்ட போடுவா. ஓ, இதான் கை மாத்தி செங்கல் இப்படி ஒவ்வொரு கையை மாத்தி மாத்தி வரதான் கைப்பிடி செங்கல் கைமாத்து செங்கல்னு பேரு. அப்பா அப்பா மானூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் கீவா ஆள் வரிசையா நிக்கணுமே 3 அடிக்கு ஒரு ஆளு அப்படித்தான் நின்றுருக்காங்க. ஐயையோ அப்படியாக அந்த கைமாத்து செங்கல் கொண்டு வரும்போது இவர்களுக்கு மனதுல ஒரு எண்ணம். என்ன என்னமோ அப்போ யாருடைய தலைமையில அம்பலம் கட்டினாங்க தெரியுமா? யார் தலைமையில மானூர்ல காரலிங்க கரையாளன் என்று ஒருவர் இருந்தார். ஒருவர் இருந்தார் என்ன கரையாளரு காரலிங்க கரையாளர். சரி அப்போ என்ன அந்த காரலிங்க கரையாளன் கரையாளன் தலைமையில தலைமையிலே கரையாளன் தலைமையில தலைமையிலே அம்பலவான சுவாமிக்கு தான் சுவாமிக்கு தான் அம்பலம் தங்கெட்ட போறா கரையாளன் தலைமையில தலைமையிலே வாரார்கள் ஒரு முகமா கரையாளன் தலைமையிலே கைபிடி செங்கல் கொண்டோ வாராரே ஒரு முகமா. அப்ப இந்த காரலிங்க கரையாளன் திருவாலிய கல்ல பார்த்தான். சரி ஆஹா என்ன ஐயா வாய்த்தது போல் வாய்த்திருக்க வாய்த்தது போல் வாய்த்திரு நமக்கு கல்லதுதான் கிடைத்திருக்கு. அப்போ காரலிங்க கரையாளன் திருவாளிய கல்லை தானே கண்ணால கண்ட போது உருண்ட நல்ல திரண்ட கல்லு உருண்ட நல்ல திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு ஐயா 10 வண்டி சுத்தி இருக்கும் 10 வண்டி சுத்தி இருக்கும் பளிங்கி போல இருக்கும் கல்லு திருவாளிய கல்லை தானே திருவாளிய கல்லை தானே பார்த்தானே கரையாளன் அந்த காரலிங்க கரையாளன் திருவாளிய கல்லை கண்டவனே இவனுக்கு ஆசை வந்துடுது. எப்படியாவது இந்த கல்லை நம்ம தூக்கிட்டு போயிடணும். கல்ல கொண்டு போயிரணும். ஏன்னா என்ன அம்பலவான சுவாமியுடைய அம்பலம் கட்டும் போது சரி நிலைக்கு மேல இந்த திருவாளிய கல்லை கொண்டு போய் பார்வை கல்லா வைக்கணும்னு ஆசைப்பட்டான். பார்வை கல் அந்த அளவுல இருக்கு. ஆமா ஆமா பார்க்க 16,000 கண்ணு வேணும். ஆனா உள்ள சாமியும் இருக்காரு. இது தெரியாது. இது தெரியாம கல்லை கண்ட உடனே இது நல்ல அழகான அமுதம் நிறைந்த கல்லா இருக்கு. இருக்க இந்த கல்லை கொண்டு போய் அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல நிலைக்கு மேல சரி பார்வை கல்லா வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குமே. அப்படின்னு சரி கரையாளன் நினைத்து நினைத்து
இங்க தெய்வமாகப்பட்ட துள்ளுகுட்டி மாடசுவாமி அதுல இருக்காருன்னு கரையாளனுக்கு தெரியாது. தெரியாதல்லவா? தெய்வமாகப்பட்ட ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி இருக்குது கரையாளனுக்கு தெரியாது. தெரியாது. இந்த கல்லை தூக்கிட்டு போனோம். சரி. ஒத்தையில எப்படி தூக்க முடியும்? முடியாதல்லவா? காவட்டு கட்டி சுமந்து வராங்க. சுமந்து வராங்க காவட்டு கட்டி. திருவாளியக்கல்ல செங்கல் மாதிரி நம்ம கைமாத்து செங்கல் கொண்டு வர முடியுமா? முடியாதல்லவா? 10 வண்டி சுத்து இருக்குமே. இருக்குமே. பளிங்கு போல இருக்கின்றதே. சரி. உருண்ட திரண்ட கல்லு, ஒழுக்கமான திருவாளியக்கல்லு. இந்த கல்லை இப்பமே தூக்கணுமேனு முன்னால 3 பேரு பின்னால 3 பேரு நடுவுல கயித்துல இந்த திருவாளியக்கல்லை கட்டி காவட்டு கட்டி சுமந்து வராங்க. அப்போ மானூருக்கு வந்தாச்சு. அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல தெற்க பார்த்த வாசல்ல நிலைக்கு மேல பார்வக்கல்லா கொண்டு வச்சாங்க. சரி, சரியான இடம்தான். நிலைக்கு மேல பார்வக்கல்லா வச்சாங்க. சரி. மாடசுவாமி ஒன்னும் பேசல, மௌனமா இருக்கா. ஆமா, ஒரு வாட்டுக்கு இருக்காரு, என்ன செய்தாங்கன்னு பாப்பமே. மாடசுவாமி மனசுல நினைத்துக்கிட்டே இருக்கா, நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டா நம்ம கவலைப்பட வேண்டாம். சரி. இந்த காரலிங்க கரையாளன் காஞ்சிபுரத்துல காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையில இருந்த மாடசுவாமியை கொண்டாந்து மானூர்ல கொண்டாந்து வச்சிருக்கான். சும்மா விடக்கூடாது. திருவாளியக்கல்லுல மாடசுவாமி மௌனமா இருந்தாராம். அவன் தூக்கிட்டு வர வரைக்கும் ஐயா ஒண்ணுமே பண்ணல. அப்ப நிலைக்கு மேல பார்வக்கல்லா வைக்கும் போது அவனை ஒண்ணும் பண்ணல. எப்பா நில விட்டாச்சு, பார்வக்கல்லத்துக்கு வச்சாச்சு, செவரை கட்டுங்க. சுத்தி கேட்டுங்கப்பா, சுத்தி கேட்டுங்க. மாடசுவாமி பார்த்தார். செவரை கட்ட போறீங்களா? கட்டுங்க கட்டுங்க கட்டு பாப்போம் அப்படின்னு. அண்ணா கீழச்சோவர் கட்டும் போது, கீழச்சோவர் கட்டும் போது மேலச்சோவர் சாயுதையா, மேலச்சோவர் கட்டும் போது கட்டும் போது ஐயா கீழச்சோவர் சாயுதையா சாயுதையா. அண்ணா காரலிங்க கரையாளன் அவன் கண்ணால கண்டானே, அந்த கரையாளன் நான வந்தான். அண்ணா மேலச்சோவர் கட்டும் போது அண்ணா கீழச்சோவர் சாய்ந்தது என்ன, அண்ணா கீழச்சோவர் கட்டும் போது வடக்குச்சவர் சாயுதையா, வடக்குச்சவர் சாயும் போது தெக்குச்சவர் மட்டும் சாயாமே இருக்கு. அது மட்டும் சாய மாட்டாங்க, அது என்ன வரும்? அதுலதான் தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமியுடைய நிலைக்கு மேல பார்வக்கல்லா திருவாளியக்கல் இருக்கு. ஓஹோ, அவர் இருக்கார்ல. ஐயையோ, என்ன காரலிங்க கரையானுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? ஏ பாவி தெய்வமே, இது யாரு செய்த தீவனையோ இறைவனுடைய சோதனையா? அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்தை கிட்ட முடியலையே. அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்தை கிட்ட விடாம நம்மளை இப்படி சங்கடப்படுத்துத, இது யாராக இருக்கும்? செவரு கெட்ட முடியலையே அப்படின்னு மானூர் மக்கள் எல்லாம் ஒன்று தோன்றுனாங்க. ஊரை திரட்டிட்டாங்க. மானூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மானூர் மக்களிடத்திலே மதிப்பிற்குரிய காரலிங்க கரையாளன் சொன்னா, ஐயா சிவலராசா காலத்துல ஒய்யா கொண்டா மந்திரியுடைய ஆட்சியில நம்ம அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்ட வந்தோம். நம்ம அம்பலத்தை கெட்ட விடமடக்கு, இது என்னன்னு அறியணும். கிழச்சவர் கட்டும் போது மேலச்சவர் சாயுது, மேலச்சவர் கட்டும் போது வடக்கு சுவர் சாயுது, தெக்குச்சவர் மட்டும் சாயாம இருக்கு. இது என்னவா இருக்கும்? அதனால நாம கோடாங்கிய அழைக்கணுமே அழைக்கணுமே. நாம குறியது தான் கேட்கணுமே கேட்கணுமே.
அப்போ காரளிங்க கரையாளன் நாம கோடாங்கி அழைக்கணுமே, நாம புரியது தான் கேட்கணுமே. நம்ம ஏரியாவிலேயே ரொம்ப பேர் வாங்கின கோடாங்கி யாரு? ஐயோ ஊர் வர்ற உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பேர் வாங்கின கோடாளி எங்க இருக்காங்க? நம்ம ஏரியாவில் ஃபுல்லாமே பேர் போன கோடாங்கி தான் இருக்கான். பேர் போன கோடாங்கி தான் இருக்கானோ? பேர் வாங்கின கோடாங்கினா யாரு? ஐயா எட்டாங்குளம் கோடாங்கி போ, கோடாங்கி போ. அவன் நல்ல குறி சொல்லிடுவான், சொல்லிடுவான். அண்ணா எட்டாங்குளங்கோடாங்கி நல்ல குறி சொல்லிடுவான். பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் அந்த காரளிங்க கரையாளன். எப்பா என்னய்யா? எல்லாரும் போய் எட்டாங்குளம் கோடாங்கி போய் கூட்டிட்டு வருவோம். ஆமா, அங்க போய் கூட்டு வருவோம். எட்டாங்குளம் கோடாங்கிய. எட்டாங்குளம் இங்க மானூருக்கு மேக்க. மானூருக்கு மேல் பக்கம். ஆமா, ஆமாண்ணே. எட்டாங்குளம் கோடாங்கின்னா என்னய்யா? நல்ல அந்த ஏரியாவில பேர் வாங்கின ஆளு. ஆமா ஆமா, அவர் 8 மட்டும் பேர் வாங்கியிருக்காரு. அவன் உடுக்க அடிச்சாருன்னா ஆடாத தெய்வமும் ஆடும், அப்பா ஆட வச்சிருவாரு அவரு. பேசாத தெய்வமும் பேசும். அப்படி ஒரு கோடாங்கி. வல்லமை படைத்த கோடாங்கி. அதனாலே எட்டாங்குளம் கோடாங்கி கூப்பிடணும்னு சரி. காரளிங்க கரையாளனெல்லாம் காரளிங்க கரையாளெல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாராங்க. தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தா. பார்த்தாரா? அவர் என்ன நினைக்காரு? நாம கைலாசத்திலே பிறந்து கண்ணில் தமிழ் நாட்டிலே வந்து காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையிலே தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமாக இருந்த திருவாலியக்கல்ல மானூருக்கு கொண்டு வந்து காரளிங்க கரையால அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல நிலைக்கு மேல பார்வைக்கெல்லாம் வச்சுட்டான். இத நாம கைலாசத்துல பிறந்து கன்னித்தமிழ் நாட்டுக்கு வந்ததா அவனுக்கு எப்படி தெரியும்? கோடாங்கிக்காரனுக்கு எப்படி தெரியும்? எட்டாங்குளம் கோடாங்கி நம்மளை பத்தி என்னத்தை அறிவான்? சரி, நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாது. தெரியாது பாவம். தெய்வமான எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தா நாமளே கோடாங்கி மாதிரி போகணும். அதுதான் நல்ல ஐடியா. நாமளே கோடாங்கி மாதிரி போகணும். நாமளே கோடாங்கி போல போய் உடுக்க அடிச்சு நாமளே குறி சொல்லிடணும் அப்படின்னு. சரி, தெய்வமாகப்பட்ட துள்ளுகுட்டி மாடசுவாமி ஆமா எட்டாங்குளம் கோடாங்கி போல அவதாரம் எடுத்தார். எடுத்து எப்படி எடுத்தார் பாருங்கோ. எப்படி எடுத்தார்? ஐயா கச்சவரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு ஐயா உடுக்கு பைய தோளில் போட்டு எங்க உயர்ந்த தெய்வமும் மாடசுவாமி ஐயா எட்டாங்குளம் கோடாங்கி போ. ஐயா அந்த தெய்வமாட சுவாமி ஆனந்தமா வாராரு. ஐயா கம்பளி போர்வ தோளில் போட்டு அவரு காரணமா வாராரு. ஐயா கருங்காளி கம்பெடுத்து எங்க கட்டரகமாட சுவாமி எட்டாங்குளம் கோடாங்கி போ.
அந்த தெய்வம் அது வருகுதையா வருகுதையா கோடாங்கி போல் அப்போ கோடாங்கி வரும்போது அந்த காரலிங்க கரையாளன் நான் கும்பிட போன தெய்வம் நான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த காட்சியை போ கோடாங்கி வந்துட்டாரு பார்த்தானே கரையாளன் வாருமையா கோடாங்கி கோடாங்கி அண்ணா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் அப்போ கரையாள வந்தபோது இவ்விதமாக இருக்கும் பொழுது சரி கிளப்பாவ நகரத்தில் பேசுந்தையுமாக வந்து அம்பலவான சுவாமியுடைய அம்பலம் கட்டதுக்கு உடுக்க அடிச்சு குறி சொல்லணும்னா சரி உடுக்க அடிச்சு குறி சொல்லணும். உடுக்க அடிச்சு குறி சொல்லணும். ஆமா அதனால நீர் எப்படியாவது கண்டிப்பா ஆமா அம்பலவான சுவாமிக்கு அம்பலத்துல வந்து குறி சொல்ல வாங்க. குறி சொல்ல வாங்க ஐயா. கரையாளரே என்னய்யா? நீங்க பெரிய ஆட்கள்லாம் என்னை தேடி வந்திருக்கேன், நான் மாட்டோம்னு சொல்லல. மறுத்து பேச மாட்டேன். நான் உடுக்க அடிச்சு குறி சொல்லணுமானா நான் கேட்ட பொருளெல்லாம் உங்களால தர முடியுமா? கேட்ட பொருளை கேளுங்க, என்ன பொருள் வேணுமோ? ஓ கொடாங்கி, ஆ, உமக்கு என்ன வேணும்னு கேள, நான் எப்படி தாரம் பாரும். வாரும் வாரும் பெற வாரும். தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி சரி காரலிங்க கரையானிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்ற? ஐயா என்னய்யா? கரையாளரே, என்ன சுவாமி? அட்டகும்பம் 8 வேண்டும், எட்டு வேணும், 8 வேண்டும், அதுக்கு தேங்காய் 10 வேண்டும், 10 வேணும், தகத்தை அண்ணா அட்டகும்பம் 8 வேண்டும், அதுக்கு தேங்காய் 10 வேண்டும். கோடாங்கி கோடாங்கி கொஞ்சம் போறோம். பொறுமையா. நாங்களே கஷ்டத்துல தானே உங்கள்கிட்ட குறியக்க வந்திருக்கோம். சரி, அட்டகும்பம் 8 சரிதான், அதுக்கு தேங்காய் எதுக்குயா 10? இப்படி கள்ளக்கணக்கா சொல்லுதீர, அதான் நம்பிக்கை. கரையாளரே, ஆ, பெரும்பாலும் எனக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்லி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அவசியம் கிடையாது. மடசுவாமி சொன்னாராம், என்னய்யா? 8 கும்பத்துக்கு 8 தாய் சிரசுல வைக்கணும், சிரசுல வைக்கணும். படப்புக்கு உடப்புக்கு 2 காய் வேணும். ஓஹோ, கோடாங்கி என்ன? நாங்க தெரியாம பேசிட்டோம், மன்னிச்சுக்கணும். சரி போட்டு. சரி சரி பிழைச்சி போங்க. ஆமா, நான் மீண்டும் சொல்றேன், நல்லா மறுபடியும் முதல்ல இருந்தே சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. கேளுங்க கேளுங்க. ஐயா அட்டகும்பம் 8 வேண்டும், 8 வேணும், அதுக்கு தேங்காய் 10 வேண்டும், 10 வேணும், நிறநாளி நிறமரக்கா நிறமர நேர்மையான தேங்காய் பழம் தேங்காய் பழம் வெச்சிலையும் அடவாக்கும் சந்தனமும் குங்குமமும் குங்குமமோ வாழாத குமரியோட மரியுட ஐயா குமரியோ வலது காலம் மண்ணு வேணும், மண்ணு வேணும், ஐயா வலது காலம் மண்ணு வேணும், மண்ணு வேணும். ஐயா
கிடாரியோட இடது கால் மண்ணு வேணும் மண்ணு வேணும் சுள்ளக்கர சாம்ப வேண்டும் இத்தனையும் தந்திட்டா ஒத்தருவா தெச்சன தந்தா ஒத்தருவா தெச்சன தந்தா தெச்சன தந்தா உடுக்கு தட்டி நான் குறி சொல்லுவேன் ஐயா தெச்சன தந்தா அப்போ கோடாங்கி போல் சொன்னாரு எங்க தெய்வமான மாட சுவாமி துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் தூய தெய்வம் மாட சுவாமி வாய் திறந்து சொன்ன போது பார்த்தானே கரையாளன் கேட்டதொரு பொருளை எல்லாம் கேட்டதொரு பொருளை எல்லாம் கிட்ட கொண்டு வைத்தாரே இவ்விதமாக இருக்கும்போது அம்பலவான சுவாமியுடைய அம்பலம் கட்டக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார் எட்டாங்குளம் கோடாங்கி. சரி, எட்டாங்குளம் கோடாங்கி அங்க வந்த உடனே இவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு எண்ணம் தோன்றியது. என்ன எண்ணம்? அப்போ கேட்ட பொருளெல்லாம் கிட்ட கொண்டு வைத்தார். மாடசுவாமி பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க, அமைதியா இருக்கணும், மூச்சு காட்டக்கூடாது, உடுக்கு தட்டி குறி சொல்லுவேன். சரி, அப்போ கவனமா இருங்க, இருங்க. அப்போ துள்ளுகுட்டி மாடசுவாமி கோடாங்கி போல குறி சொல்ல ஆரம்பிக்கா. அப்பா எப்படி ஆரம்பிச்சாரு? அண்ணா சார்ந்து கொண்டு தரை மொழுகி தரை மூழ்கி சந்தனத்த கோலம் போட்டா பாலு கொண்டு தரை மொழுகி பன்னீரால கோலம் போட்டார் மாவு கொண்டு தரை மொழுகி மஞ்சனையா கோலம் போட்டார் ஐயா மஞ்சனையா கோலம் போட்டார். மாப்பிள்ளைக்கு வைக்கும் அப்போ கோலம் போட்ட இடம் அதில இடமா துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் இங்க தூய தெய்வமாட சுவாமி குருத்து வாழை இலை விரித்தான். குருத்து வாழை இலையதில சாணி பிள்ளையார பிடித்து வைத்தான். அருகம்புள்ளு மாலை கட்டி விநாயகருக்கு போடுவான். அண்ணாட்ட கும்பம் எட்டு வைத்தான். எட்டு வைத்தூ அதுக்கு தேங்காய் நாளி நிறமரக்கா நேர்மையான தேங்காய் வளோ சந்தனமும் குங்கும பத்தி சுடம் எடுத்து வைத்து எங்க தெய்வமான மாட சுவாமி பத்திய பொறுத்துவாரா. தேங்காய உடைத்தார், தேங்காய உடைத்தார் எங்க தெய்வமான மாட சுவாமி.
இவ்விதமாக இருக்கும்போது சரி பாடுகின்ற குழந்தையாகி நம்மை ஆதரிக்க வேணும் என்று இப்போ தானே துறக்காரு உடுக்கு பையே சாமி எடுக்க மாட்டக்காரியா என்ன காரணமா இன்னும் தெச்சனை வரல. ஓ தெச்சனை வந்தா தான் உடுக்கு போய் எடுக்க முடியுமோ? தெச்சனை வந்தா தானே உடுக்கு அடிக்கலாம். ஆமா தெச்சனை கொண்டாங்க சீக்கிரம். தெச்சனை உடுக்கு அடிக்கணும்னா ஆ, அதாவது உடுக்கு பையா அவிழ்த்தார் உத்தமராகப்பட்ட மாடசுவாமி. சுவாமி அப்போ அதான் கணக்கு. உண்மையிலேயே என்னய்யா அது அவள்கிட்ட என்ன உடுக்காரு கோடாங்கி ஐயா போதுமா? ஐயா கொடுத்ததே போதும் ஐயா கொடுத்தது வருது என்ன முடியும்? அதுக்கு நம்ம அதாவது முறைப்படி தெச்சனை வரணும். அவ்வளோதான். கேட்ட உடனே எடுத்து கொடுக்க அதை தானே பார்க்கணும். ஆமா ஆமா, 1 ரூபா வச்சாலும் தெச்சனை தான், 1000 வச்சாலும் தெச்சனை தான். அது யாரு கையால வந்திருக்கு தெரியுமா? அன்பும் பண்பும் பாசத்தோட எட்டாங்குளம் கோடாங்கி போல இங்க தெய்வமான தொல்லுகுட்டி மாடசுவாமி உடுக்கு பைய அவிழ்த்தார். நல்ல உடுக்க சாம்பிராணி புகை போட்டு காட்டுதார். ஆமா மார் பிடிக்கிறோம் இல்லையா அது வார் பிடிச்சி தான் காட்டுதா. பிடிச்சா இருக்கா ஐயா சாம்பிராணி புகையில காட்டியாச்சா கோடாங்கி ஐயா? கொட்டி கொட்டி பார்க்கண்டார் மாடசுவாமி. நீங்க தட்டக்கூடாது, நீங்க கொட்டுங்க ஐயா. அதாவது சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன சரி சுத்தம் அதிகளந்து தித்திக்கும் தேனாகும்னா. ஆமா சபாஷ் எது தட்டினாலும் சுதிமதியோட தட்டணும் இல்லையா? சுதியோட தட்டணும் இல்லையா? அதனாலே எங்க தெய்வமாகப்பட்ட துள்ளுகுட்டி மாடசுவாமி உடுக்கை கொட்டி கொட்டி பார்த்தார். அப்படி கொட்டி பார்த்த உடனே ஐயா என்னய்யா காரலிங்க கரையாரர என்ன சுவாமி குறி சொல்ல போறேன். சரி எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆமையா சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. என் 9 கம்பளமே ஆமா என் 9 கம்பளமே ஆமையா. ஓடி வா என் குட்டி சாத்தா. ஐயா 9 கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே ஓடி வா என் குட்டி சாத்தா. குட்டி சாத்தா அம்மா குட்டி சாத்தா. தகத்தை உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஆமோ நான் இப்ப சொல்ல போற உருட்டுக்கும் பெரட்டுக்கும் விரட்டுக்கும் ஓடி வந்த அருள் புரிவாய். ஐயா உருட்டுக்கும் நல்ல பெரட்டுக்கும் அம்மா பெரட்டுக்கும் ஓடி வந்து அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய். மலையாளம் பகவதிய என்ன எம் மலையாளம் பகவதியே பகவதியே அம்மா வாக்கில் வந்த அருள் புரிவாய். என் 21 வந்திக்காரா அவ யாரு? என் 21 வந்திக்காரா சரிசாமி நீ எனக்கு குறி தொடங்க வேண்டும்.
எம் 18ஆம் படி கருப்பா கருப்பா எம் 18ஆம் படி கருப்பா என்னப்பா பாங்குடனை குறி தொடங்க வேண்டும் அம்மா மலையாளம் பகவதி பகவதியே அம்மா பகவதி வாக்கில் வந்து அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய் ஏன் 21ஆம் படி 18ஆம் படி கருப்பா பாங்குடனே குறி தொடங்க வேணும் 21 பந்திக்காரா ஐயா எனக்கு ஒரு சொல்ல தொடங்க வேண்டும் ஐயா தொடங்க வேண்டும் ஐயாவே உத்தமரே சொல்லுவதை கேளு ஐயா கரையாளரே நான் சொல்லுவதை நல்லா கேளுங்க சொல்லுங்க ஓ காரலிங்க கரையாளரே என்னய்யா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடந்ததுன்னா உண்டுன்னு சொல்லுங்க சரி இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க இல்லன்னு தான் நீங்க மானூர் தன்னாதி அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கெட்டுவதற்கு காஞ்சிவானம் பூஞ்சோலை கைபிடி செங்கல் கொண்டு வந்ததுண்டா உண்டையா உண்டு கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்தோம் காஞ்சிவனம் பூஞ்சோலையில இருந்து நீங்க கைபிடி செங்கல் கொண்டு வரும்போது சரி அங்க உருண்ட நல்ல திரண்டகள் ஒழுக்கமான திருவாளிய கல் 10 வண்டி பளிங்கி போல இருக்குங்கள் திருவாளிய கல்லைத்தான் ஓ ஐயா அங்க ஒரு திருவாளிய கல்லை கண்டதுண்டா உண்டியா அந்த திருவாளிய கல்லை நீங்க கண்டு இந்த கல்லை கொண்டு போய் நம்ம அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல நிலைக்கு மேல பார்வக்கல்லாக நீங்க வைத்ததுண்டா ஐயா சரி உண்டியா அப்போ அம்பலவான சுவாமியோ அம்பலந்தான் கட்டும்போ திருவாளிய கல்லைத்தான் நிலைக்கு மேல பார்வக்கல்லா வைத்ததுண்டு உண்டு அப்போ கீழச்சோவ கட்டும்போ மேலச்சோவ சாய்ந்ததுண்டா மேலச்சோவ கட்டும்போ கீழச்சோவ சாய்ந்ததுண்டா தெற்கு சுவர் மட்டும் சாயாமல் இருந்ததுண்டு இருக்கு கண்டிப்பா இருக்கு சொன்னது பூராவும் அத்தனையும் அப்படியே அங்கனே இருக்கு அப்ப எல்லா சுவரும் சாஞ்சிருக்கும் கீழச்சுவர் சாஞ்சிருக்கு மேலச்சுவர் சாஞ்சிருக்கு வடக்கு சுவர் சாஞ்சிருக்கு அந்த தெற்கு சுவர் மட்டும் சாயாமே இருந்தது என்ன காரணம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இது யாருன்னு கேக்கிய பேயா பிசாசா பொல்லாத தெய்வமானு கேக்கிய அதான் கேட்க வந்தோம் கரையாளரே நீங்க நிலைக்கு மேல பார்வைக்கல்லா வச்சிருக்கீல அந்த திருவாளிய கல்லுல யார் இருக்கா தெரியுமா யார் இருக்கா ஐயா ஆதியில வந்த தெய்வம் ஆதியில வந்த தெய்வம் வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் தூய தெய்வமாட சுவாமி
திருவாளிய கல்லதியில திருவாளிய கல்லதி தெய்வமதி இருக்குதையா நீதி உள்ள தெய்வந்தானோ நீதி உள்ள தெய்வந்தானோ எங்க துள்ளு கோட்டி மாட சுவாமி ஐயா திருவாளிய கல்லைத்தானே ஐயா காரலிங்க கலையாளரே இல்லோ நான் சொல்லுவதை நல்ல அமைதியான முறையில் கேளுங்க. அமைதியா இருந்து கிளம்பியா. இந்த திருவாளிய கல்லை நீங்க நிலைக்கு மேலா பார்வை கல்லா வச்சது தான் தோஷம். வச்சிருக்கோம். அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்தை கெட்டணும்னா சரி திருவாளிய கல்லை உடனே கீழே இறக்கணும். ஓ கீழே இறக்கணுமா? இறக்கி அந்த திருவாளிய கல்லை தெய்வமாக நிலையம் போட்டு நீங்க கையெடுத்து கும்பிடக்கூடிய கல்லு. சரி சரி ஐயா சரி ஐயா. அந்த தெய்வமான தொல்லுகுட்டி மாட சுவாமிக்கு ஆமா காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பிருந்து ஆமா திருவாளிய கல்லை கீழே இறக்கி சரி மண்ணாலே ஐயா திருவாளிய கல்லுக்கு நிலையம் போட்டு தெய்வமான தொல்லுகுட்டி மாடசுவாமி என்று நிலையம் போட்டு 8 நாளாக ஏத்தன கும்பை இறக்கக்கூடாது. 8 நாளாக ஏத்தன கும்பை இறக்காம வியாழக்கிழமை குடியழைத்து வெள்ளிக்கிழமையில சாமானடு சாமம் சதிசாம வேலை 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டு பொட்டக்கோழி கறி சமைத்து முட்டை முருங்கைக்காய் அவிச்சு படைச்சு ஒரே ஒரு கருங்கடாயை நீங்க பரன் போடணும். தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு அந்த சுவாமிக்கு நீங்க ஊட்டுக்கொடை கொடுத்தா தான் அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்தை கட்ட முடியும். நான் சொல்லல அந்த திருவாளிய கல்லில் இருக்கக்கூடிய தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி சொல்லுகின்றார். அப்போ சரி. அப்போ இப்படி கோடாங்கி சொல்லிக்கிட்டே இருந்தாருல்ல அண்ணா கூறி சொன்ன கோடாங்கி கோடாங்கியும் கூட்டத்தில் மறைந்தாரே அண்ணா குறி சொன்ன கோடாங்கி துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் தூய தெய்வம் மாடசுவாமி மாயமா மறைந்தாரு பார்த்தாங்கரையாளன் காரளிங்க கரையாளன் இதுதான் தெய்வம் என்று இதுதான் தெய்வம் என்று கரையாளன் எண்ணி அல்லோ திருவாளிய கல்லைத்தான் அவனும் நிலையம் போட போறான். அப்போ காரளிங்க கரையாளன் தலைமையில காப்பு கட்டி விரதம் கொண்டான் கட்டாய நோம்பு இருந்தான். கட்டாய நோம்பு இருந்து திருவாளிய கல்லைத்தானே சிலையாக நிறுத்துகிறான். சிலையாக நிறுத்தியல்லோ சிலையாக நிறுத்தியல்லோ அவன் நிலையம் அது போடுகிறான்.
அப்போ திருவாளிய கல்லைத்தானே அவன் சிலையா நிறுத்தியல்லோ 8 8 நாளா எத்தனை கும்பம் இறக்கலைய மானூறு மக்களெல்லாம் காப்பு கட்டி விரதம் கொண்டு துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் தூய தெய்வமாட சுவாமி வியாழன் நல்லோ கிழமையில பிள்ளோட முரசோட ஆசார கொடியலைத்தான் தெய்வமாக விட்ட மாடசுவாமிக்கு சரி 8 8 நாளாக கொட்டக பந்தலிட்டு குளவால தான் நிறுத்தி கால் நிறுத்தி ஆனக்கொட்டக வந்தலிட்டு அலங்காரம் செய்து செய்து மாடசுவாமிக்கு காரலிங்க கரையாளன் தலைமையில் ஐயாவுக்கு கொடை நடக்கு. குடைவிழா சரி ஐயா கொடை வச்சாச்சா? கூட்டம்னா கூட்டம் அவ்வளவும் கொள்ள கூட்டம். ஏப்பா எக்கச்சக்க கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது. அப்பேற்பட்ட கூட்டம் 18 பாட்டியும் அங்கதான் வந்து நிக்கி. மானூறு மக்கள்லாம் வெள்ளம் போல் திரண்டிருக்கிறார்கள். ஐயா என்னமோ ஒரு கரையாளர் சரி ஒரு திருவாளியக்களை சிலையா நிறுத்தி கொடை கொடுக்க போறாராம். போறாரா? மானூறு மக்கள்லாம் வெள்ளம் போல திரண்டு இருக்காங்கோ. சரி அப்போ மானூறு மக்கள் எல்லாம் வெள்ளம் போல திரண்டு திரண்டு மாடசுவாமியுடைய கொடை விழாவை கண்டுகொள்வதற்காக சரி மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். ஆமா அப்படி கூடியிருக்கும் போது சரி கதை என்ன நடக்கு? எது நடக்கு? ஐயா மானூறு தன்னாதில மானூறு தன்னாதிலே யாரெல்லாம் வாழ்ந்துவார் மானூறு தன்னதில யாரெல்லாம் வாழ்ந்துவாரா 3வது குளமதிலை முக்கியமா பிறந்தவர்தான் வணிகருட குளமதில ஐயா வந்துதித்த உத்தமர்கள் கண்ணீசோலா என்பவரும் அவருக்கு நேர் இளையவரா சின்னாஞ்சோலா என்பவரும் 3வது பிறந்தவர்தான் அவர் வேறு முந்தாஞ்சோளாம் அவர் வேறு முந்தாஞ்சோளாம் அண்ணன் தம்பி 3 பேரும் ஐயா 3 பேரும் ஆனந்தமா வாழ்ந்துவாரா ஐயா ஆனந்தமா வாழ்ந்துவாரா அப்போ அண்ணன் தம்பி 3 பேரும் ஆனந்தமா வாழ்ந்துவாரா கண்ணி சோளம் பேர சொன்னா காகம் வந்து பறக்காது ஐயா கருங்குருவில் ஆந்தா சின்னாஞ்சோளம் பேர சொன்னா சிட்டு வந்து பறக்காது சிறுகுருவில் ஆந்தா முந்தாஞ்சோளம் பேர சொன்னா முந்தாஞ்சோளம் பேர சொன்னா அங்க மோசம் ஒன்றும் நடக்காது அப்போ மானூறு தன்னதில வாழ்ந்து வர 3 பேரும் கண்ணி சோளம் என்பவரும்
சின்னாஞ்சோலா என்பவரோ முந்தாஞ்சோலா 3 பேரோ பாலால குறைவும் இல்லை அண்ணா குறைவும் இல்லை அவ பாக்கியத்தால தாழ்வும் இல்லை அண்ணா ஆடு இருக்க மாடு இருக்க மாடு இருக்க அடுக்கும் மெத்த வீடு அண்ணா கண்ணி சோளாம் சின்னாஞ்சோளாம் முந்தாஞ்சோளாம் 3 பேரோ மானூறு தன்னதியில அவங்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாரா வாழ்ந்து வருங்காலத்தில கண்ணி சோளாம் என்பவர்க்கு காசால குறைவும் இல்லை பணத்தால் தாழ்வும் இல்லை மண்ணு இருக்க மனை இருக்க மண்ணால குறைவும் இல்லை சொத்து இருக்கு சுகம் இருக்கு அண்ணா சுகமீ சொத்தால குறைவும் இல்லை அதாவது மானூர் நகரத்திலே சரி 3வது குலத்திலே பிறந்தவர்கள் முப்பரிநூல் அணிந்த வணிக வைசியகுல சமுதாயத்திலே பிறந்த கன்னிசோழான் செட்டியாரும் சரி அவருடைய மனைவி பேரோ கதிர்வேலம்மான்னு பேரு சின்னாஞ்சோலான் செட்டியாரும் சரி அவருடைய மனைவி பேரோ சித்ராதேவின்னு பேரு முந்தாஞ்சோலான் செட்டியாரும் அவருடைய மனைவி பேரும் மூக்கம்மான்னு பேர் ஆமா சரியான பேர் இந்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே மானூரில் அவருக்கு சொத்துலையும் குறையும் இல்லை சுகத்திலே தாழ்வும் இல்லை உத்தமராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மானூர் அடங்கலுமே காவல் கன்னிசோழான் செட்டியாருடைய காவல் மானூர் அடங்கல் இருக்க மானூர் அடங்கலுமே கன்னிசோழானுடைய காவல் கன்னிசோழான் பேர சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது சின்னாஞ்சோலாம் பேர சொன்னா சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது முந்தாஞ்சோலாம் பேர சொன்னா மோசம் ஒன்று நடக்காது அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிசோழான் செட்டியாருக்கு அந்த மானூரில் மக்கள் மனதிலே கன்னிசோழா மேல ஒரு பெரிய மதிப்பு அங்கிருந்து கன்னிசோழா வாரான்னு சொன்னா ஐயா வேசிகட்டி வீதியில் வந்தா வேசிகட்டி வீதியில் வந்தா ஐயா வீமன் என்று கையெடுப்பார் அண்ணா கச்சகட்டி வீதியில் வந்தா ஐயா வீதியில் வந்தா கர்ணன் என்றும் கையெடுப்பா என்ன கர்ணன் என்றும் கையெடுப்பா அண்ணா சோமங்கட்டி வீதியில் வந்தா அவரை சொக்கரண்டும் கையெடுப்பார் அந்த கன்னிசோழம் பேர சொன்னா மானூறு தன்னதில மானூறு தன்னதிலை
கண்ணீசோலா என்பவர்தான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாரா. கண்ணீசோலாம் சின்னாஞ்சோலாம் முந்தாஞ்சோலாம் 3 பேரும் வம்புக்கு போக மாட்டா, வசை மாறி பேச மாட்டா, தீய செயல் செய்ய மாட்டா, தீயவரோடு பழக மாட்டா, பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் அப்போ என்ன மானூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிசோலானுக்கு சரி மானூர் மக்கள்லாம் இவர் மேல ரொம்ப மதிப்பு. ரொம்ப மதிப்புண்ண. அவ்வளவு முறையில வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல. சரி அப்போ என்ன அந்த கன்னிசோலான் செட்டியாருக்கும் மனசுல ஒரு எண்ணம், என்ன எண்ணமோ, நம்ம ஏரியாவிலேயே பெரிய குளம் மானூர் குளம் தான் பெரிய குளம். ஆமா பெரிய குளம். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய குளத்திலேயே சரி மானூர் குளத்துக்கு 144 மடை. ஓ 144 மடை. எவ்வளவு பெரிய குளம் பாத்தீங்களா? ஏண்ணே ஆ, 400 குளம் 400 மடனே. 400 மடை. ஆமா 400 மடைக்கு தான் மானூர் குளத்துக்கு பேரு. ரிக்கார்டே அதுதான். தண்ணி இங்க இருந்தா போகணும். ஆமா தண்ணி இங்க இருந்தா போகணும். இந்த தாளக்காரன் தான் சொன்னான் ஊர்ல இருந்தா போகணும், பாவூர்ல இருந்தா தண்ணி போகணும். அப்படியா? ஆமா ஆமா. அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆ, கன்னிசோலானோ சரி மானூர் அடங்களும் காவல் காத்து கொண்டிருக்கும் போது கன்னிசோலான் செட்டியார் மனைவி பேரு கதிர்வேலம்மா, கதிர்வேலம்மாள். சின்னாஞ்சோலான் செட்டியார் மனைவி பேரு சித்தரா தேவி, ஆமா சித்ரா தேவி. முந்தாஞ்சோலான் மனைவி பேரு மூக்கம்மா. ஆமா மூக்கம்மா. ஆமாம்மா. அப்போ இவங்க 3 பேரும் மனைவி மாட்ட சொல்லிட்டு, என்ன எம்மா நாங்க காவலுக்கு போயிட்டு வரோம். ஆமா காவலுக்கு போறோம். சரி போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. அப்போ கன்னிசோலான் முன்னால வாராரு, சரி கதிர்வேலம்மா பின்னால வாரான். வர. கன்னிசோலான் முன்னால வராரு, சின்னாஞ்சோலான் முன்னால வராரு, முந்தாஞ்சோலான் 3 பேரும் வராங்க சரி மனைவி மாற அமர வச்சுட்டு. ஆமையா. அப்போ மக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்னமோ ஒரு கரையாளன் கரையாளன் சரி ஒரு திருவாலியக்கல்ல கொண்டாந்து சிலையா நிறுத்தி துள்ளுக்குட்டி மாட சுவாமிக்கு கொடை கொடுக்கானா. கொடை கொடுக்காரா? மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா போறாங்க. சரி கன்னிசோலானுக்கு ஆசை நாமளும் போய் அந்த கொடை விழாவை பார்க்கணும். பார்க்கணும்னு ஆசை. என்னடா திருவாலியக்கல்லுன்னு சொல்றாங்களே, தெய்வம் துள்ளுக்குட்டி மாட சுவாமிங்காங்களே, பெருசா பேசுறாங்க. அந்த மாட சுவாமியை நாமளும் போய் பார்க்கணுமே ஆமையா. அப்படின்னு கன்னிசோலான் ஆசைப்பட்டு, ஆசைப்பட்டு தம்பிகளே என்னய்யா வாங்கப்பா போவோம் எல்லாரும் ஆமா நீ கொடை பார்க்க போவ, வாங்கப்பா எல்லாரும் போவப்பா அப்படின்னு ஆ, கன்னிசோலான் வரும்போது சரி. அப்பம் பார்க்க அங்க சாம கொடை நடக்கு. ஆமா சாம பூஜை. எப்படி நடக்கு? எப்படி நடக்கு சாம கொடை? சாம கொடையில கரெக்டா வந்து அப்படியாக என்னய்யா? அப்போ உடனடியாக அவங்க வரும்போது என்ன? கரெக்டா சாம கொடை நடக்கு. ஆமா சாம கூட. ஐயா சாமனோடு சாமம் போலே, சாமனோடு சாமம் போலே, சதிசாம வேளையில் நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நஞ்சருக்கோ. அண்ணா நடிச்சாம வேலையில வேலையில நஞ்சருக்கோ. அண்ணா கொடி ஓட்டா கொடியருக்கும், அண்ணா கொடிய சாம வேலையில அந்த காரலிங்க கரையாளன் எங்க துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் எங்க தூய தெய்வம் மாட சுவாமி. மாட சுவாமி என்பவர்
திருவாளியக்கல்லுக்கு மாலையை போட்டு சரி மஞ்சனையை பூசி அம்மா ஐயாவுக்கு படப்பு போட்டான். சரி படப்பு படப்பு ஐயா ஒரு கோட்டை அரிசி பொங்கி அரிசி பொடுங்கி அண்ணா ஒரு படப்பா போடுகிறான். அப்போ முட்டையோட முருங்கைக்காயும் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் எங்க தூய தெய்வமாட சுவாமி. படப்பதுதான் போட்டல்லவோ பச்சை மூங்கி கம்பு வெட்டி அண்ணா கருங்கிடாய கொண்டு வந்து அவன் பரணதியில கட்டியிருக்கான். தை தை அண்ணா கருங்கிடாய கொண்டு வந்து காரலிங்க கரையாளன் பரன்ல கொண்டாந்து கட்டியிருக்கான். சரி பரனை கட்டி இருக்கும்போது கருங்கடாயை நெஞ்ச கீரணும். ஆமா காரலிங்க கரையாளன் தான் எங்க தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு கோமர மாடுதான். ஓஹோ அவர்தான் கோமரமா? அவர் தானே தூக்கிட்டு வந்தது திருவாளியக்கல்ல. அதுதானே கேட்கேன். கொண்டு வந்து நிலைக்கு மேல பார்வக்கல்லா வச்சதே காரலிங்க கரையாளன் தானே. அப்பா அதனாலே மாடசுவாமி காரலிங்க கரையாளனை பயிரெடுத்து கரையாளன் மாடசுவாமிக்கு மாலையை போட்டு மஞ்சனையை பூசி துடியா ஆடிக்கிட்டு நிற்கான். அப்பம் பார்க்க கன்னிசோலான் சின்னாஞ்சோலாம் முந்தாஞ்சோலாம் 3 பேரும் வராங்க. ஐயா கொடவாக்க வரும்போது கன்னிசோலான் செட்டியார் எப்படி வராரு? தோல்ல போட்ட வல்ல வெட்ட கலட்டலை, தலையில கட்டியிருந்த தலப்பாய அவுக்கலை, காலில் போட்டிருந்த தும்புவார் மிதியடிய கலட்டலை. ஓஹோ ஒரு கோயிலுக்கு வாரம்னா சாமியை கும்பிடும்போது பட்டு பயந்து பணிவு கனிவோடு கும்பிடணும். இந்த கன்னிசோலானுக்கு மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, மானூர் மக்கள் எல்லாம் நம்மளை குலதெய்வம் மாதிரி வச்சிருக்காங்க. மானூர் மக்கள் எல்லாம் நம்மளை மானூர்ல கன்னிசோலான் செட்டியார்னு சொன்னா எல்லாரும் பயபக்தி நிறைந்தவர். கன்னிசோலா மேல அவ்வளவு ஒரு பாசம் இருந்தது. அதனாலே மானூர் மக்களுடைய மத்தியில நம்மளை யாரு எவன் நம்மளை என்ன சொல்லிட போறான் அப்படின்னு தோல்ல போட்ட வல்ல வெட்ட கலட்டலை, காலில் போட்டிருந்த தும்புவார் மிதியடிய கலட்டலை, தலையில கட்டியிருந்த தலப்பாவை அவுக்கலை, கருங்காலி கம்போட வாராரு கன்னிசோலான் செட்டியார். அப்போ விறுவிறுன்னு கன்னிசோலாம் சின்னாஞ்சோலாம் முந்தாஞ்சோலாம் 3 பேரும் வரும்போது கன்னிசோலாம் பரணு பக்கத்துல வந்து நிக்கார். வாய் வேற இடம் இல்லையா? அங்கேயா போய் நிக்கணும்? அவர் பார்த்தாரு நமக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னு பரணு பக்கத்துல நிற்கும் போது காரலிங்க கரையாளன் மாடசுவாமிக்கு சாமியாடி வந்து கொண்டிருக்கிறான்.